என்ன சொல்கிறது, நாங்கள் 3 பேர் தான் வேலை செய்கிறோம். கம்பெனி வேலை தான். காலையில் என்ன பண்ணுவோம், காலையில் 5 மணிக்கு கிளம்புவோம். 5 மணிக்கு கிளம்பி சமைச்சிட்டு சாப்பிட்டு 9 மணிக்கு வேலை. ஒரு நாள் வந்துட்டு 14 ஹவர் உங்களால் வேலை செய்ய முடியுமா இந்த வெயில்ல? முடியாது தானே. மேக்ஸிமம் 1 ஹவர் நிற்பீங்களா? இல்லை தானே. அவ்வளோ பேச முடியாது. அதெல்லாம் சின்ன உண்மை இருக்குங்க, வெளியே சொல்ல முடியாது. மேலே தெரிஞ்சது நீங்கள் இருந்துமே என்ன சொல்கிறது, அம்மா அப்படி கேட்டாலும் நாங்கள் ஏதோ. நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு போக முடியாது. நல்லது கெட்டதுன்னா உங்களுக்கு உடனடியாக வீட்டுக்கு போக முடியாது. இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ரோலெக்ஸ் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு போக முடியாது. நல்லது கெட்டதுன்னா உங்களுக்கு உடனடியாக வீட்டுக்கு போக முடியாது. இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ரோலெக்ஸ் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இங்கே வீசா எடுக்கிறதுக்கு முன்னுக்கு. விசா எடுக்கிறதுக்கு உண்மைக்குமே நாங்கள் வந்து இங்கே வந்து வீசா எடுக்கிறதுக்கு இங்கே வேலை செஞ்சு காசு பத்தலை. வீட்டிலேருந்து நகை வகைகள்லாம் இட்டு வச்சுட்டு அங்கேருந்து மறுபடி காசு அனுப்பி தான் நாங்களாம் இங்கே வந்து வீசா அடித்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் கஷ்டப்படும். உண்மையிலேயே என்ன நான் அனுபவப்பட்டாங்க, நான் சொல்கிறேன் அவ்வளோதான். இதை டூர் விசாவில் மட்டும் நீங்கள் வேறு நாட்டோ இல்லை மலேசியாவோ வராதிங்க வேலைக்கு. இந்த ஏஜென்ட் மாதிரி தயவு செய்து பொய் சொல்லி அனுப்பாதீங்க. நீங்கள் காசு சம்பாரிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பேர் வந்து 16 மணி நேரம் 12 மணி நேரம் வீசா இல்லை. அவன் போய் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? அவன் போலீஸுக்கு போகிறதுக்கும் கூட அவனுக்கு பயம். பிடிச்சிருவானுங்களே. அவனுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வாழ்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அவன்கிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்க கோடீஸ்வர வாழ்க்கை. தயவு செய்து யாரும் ஏமாறாதீங்க. மலேசியாவுக்கு வாரதா இருந்தால் மலேசியாண்டில் எந்த நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் முறையான ஒர்க் பெர்மிட்டோட போங்க. ஒர்க் பெர்மிட் இல்லாமல் போய் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வீணாக்காதீங்க. உங்களோட லைஃப்பை நாசமாக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போவீங்க. அதோட முக்கியமாக யாரும் மலேசியாவில் இருக்காங்க அவன் நல்லா இருக்கான் அவனை நம்பி போகாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, டே வாடா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வீசா அடிச்சிடலாம், இங்கே நானும் வீசா தான் இல்லை தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி என் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் இருக்கான் அதெல்லாம் நம்பி வராதிங்க. நாளைக்கு உங்களையும் அந்த ஃப்ரெண்டையும் பிடிச்சாண்டா போலீஸ்காரன் யாரும் வந்து உங்களை பார்ப்பாங்க. பெஸ்ட் ஜோதிச்சுவாங்க. ஜோதிச்சுவாங்க. என் ஃப்ரெண்ட் இந்த 4 வருஷமா 5 வருஷம் வேலை செய்யறான், வீசா இல்லாமல் அது இல்லாமல். அது அவன் நல்ல நேரம் அவன் வேலை செய்யறான். குடிப்படல என்ன அனுபவம் இல்லை. குடிப்பட்டா அவ்வளவுதான், கதையே இல்லை. என் கதையே தெரியுமாண்ணா, ஒரு பொடியே இருந்தான் தெரியுமா மலேசியா போய் வீடியோ நான் போட்டு மச்சான் வா மச்சான் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி நானும் என்ன செய்யறாதுன்னு ஒரு 3 மாசம் 4 மாசம் வேலை செஞ்சு காசு வந்து மிரட்டி வீட்லயும் கொஞ்சம் காசு தர முடியாது லோன் அடிக்காதுன்னு சொல்லி அவங்களும் ஒரு 5 லட்சம்